அனைவருக்கும் வணக்கங்க. என் பேர் விஜயா. நான் கிருஷ்ணகிரிலேருந்து பேசுகிறேங்க. நான் இன்றைக்கி கிராமத்து சமையல், பாரம்பரிய சமையல், மட்டன் ஃப்ரை, மட்டன் குழம்புலேருந்து ஃப்ரை எப்படி செய்கிறதுன்னு சொல்லிட்டு செஞ்சு காமிக்கிறேங்க. போன வீடியோவில் மட்டன் குழம்பு எப்படி செய்கிறதுன்னு செஞ்சு காமிச்சேன். இந்த வீடியோவில் மட்டன் கிரேவி, குழம்போட கிரேவி எப்படி செய்கிறதுன்னு சொல்லிட்டு ஃப்ரை கிரேவி எப்படி செய்கிறதுன்னு செஞ்சு காமிக்கிறேன் வாங்க. அதுக்கு தேவையான பொருட்கள் எல்லாம் பாருங்கள். கடுகு ஒரு 1/4 ஸ்பூனுங்க, எண்ணெய் 2 ஸ்பூன் எண்ணெய் பாருங்கள். சும்மா 2 பச்சை மிளகா கீறி வச்சுருக்கேன் பாருங்கள். 2 கீறி வச்சுருக்கேன். 2 பட்டை, 4-5 லவங்கம், கருவேப்பிலை, புதினா, இவ்வளோதாங்க இதுக்கு தேவை. இப்போ நான் செய்கிறேன் பாருங்கள். அடுப்பு எரியுது, எண்ணெய் ஊற்றிடுறேன். இது கொஞ்சம் எண்ணெய் இருக்கணுங்க, அப்போ தான் நல்லாயிருக்கும், கிரேவி நல்லாயிருக்கும். அதுக்காக கொஞ்சம் எண்ணெய் சேர்த்து இதை விட்டுருக்கேன். 2 ஸ்பூன் சேர்த்து விட்டுருக்கேன். 2 ஸ்பூன் விட்டுருக்கேன். எண்ணெய் காஞ்சிதுங்க. கடுகு போட்டுருங்க. கடுகு பாருங்கள் பொரியுது. இப்போ கடுகு பொரிஞ்சதும் பாருங்கள் பட்டை லவங்கம் போட போகிறேன். பாருங்கள் பொரியுது, கடுகு பொரியுது. இதை போடுறேன் பாருங்கள். பட்டை லவங்கம் பொரிஞ்சுது. பச்சை மிளகாய் போடுறேன். அது பொரிஞ்சுது. இதுக்கு கருவேப்பிலை போடுறேன் பாருங்கள். பொரியுது. இப்போ புதினாங்க இதெல்லாம் நல்லா கொஞ்சம் வதக்கணும். வேறு எதுவும் போட வேண்டாம். இதே நல்லா இருக்கும். தக்காளி, வெங்காயம் இதெல்லாம் தேவையே இல்லை. நல்லா பொரிஞ்சிச்சு. இப்போ மட்டன் எடுத்து அதில் ஆட் பண்ணிக்கிறேன் பாருங்கள். இந்த மட்டன் கிரேவியோட மட்டன் பாருங்கள். கிரேவியோட மட்டன் எடுத்து இதை எடுத்து இதில் போடுறாங்க. கிரேவி இருக்குங்க, அப்போ தான் அது நல்லா பிரிஞ்சு வரும். எண்ணெய் பிரிஞ்சு வரும்போது அதை இறக்கணுங்க. பாருங்கள், இது நல்லா சுருண்டு வரணுங்க, எண்ணெய் பிரிஞ்சு வரணும். அது ஒரு 2 நிமிஷம் ஆகுங்க. 2 நிமிஷம் கழித்து நான் காமிக்கிறேன் பாருங்கள். பாருங்கள், எல்லாம் சுருண்டு வந்துடுச்சுங்க. எண்ணெய் பிரிஞ்சு வருது. இப்போ செம்ம வாசனையாக இருக்குதுங்க. அவ்வளோதான், இறக்கிடலாம். இறக்கி நம்ம சாதத்தோடு வச்சு சாப்பிட்லாங்க. இந்த கிரேவி பாருங்கள், இவ்வளோ டேஸ்ட்டாக இருக்குங்க. நீங்கள் செஞ்சு சாப்பிட்டு பாருங்கள், அப்புறமா எனக்கு சொல்லுங்கள். பாருங்கள், இப்போ இறக்கிடுறேன். மட்டன் கிரேங்க ஃப்ரை கிரேவிங்க. சாதத்துக்கு, தோசைக்கு, இட்லி, சப்பாத்தி எல்லாத்துக்கும் ரொம்ப நல்லா இருக்குங்க. ரொம்ப சூப்பராக இருக்கும். தோசையில் உள்ளே வச்சு ஸ்டவ் பண்ணி சாப்பிட்டு பாருங்கள். ஃபென்டாஸ்டிக்காக இருக்குங்க. நல்லா சாப்பிட்டு பார்த்துட்டு எப்படி இருக்குதுன்னு எனக்கு ஷேர் பண்ணுங்கள். லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். வணக்கங்க, நன்றிங்க.